நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் அண்ட் யூடியூபருமான எடப்பாடி துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஜயகுமார், அனைவருக்கும் வணக்கம் சார். அந்த ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட இது பேசப்பட்டிருக்க மாதிரி தான் தெரியுது. அதாவது பாத்தீங்கன்னா 2014 தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி தொகுதியில போட்டியிட்டு தலித்துக்கு எதிரான இயக்கங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அதன் மூலமா தான் அவர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதும், இப்ப இந்த தேர்தல்ல தருமபுரி தொகுதியில அதிமுக கூட்டணி இல்லாம இவங்க போட்டியிட்டா தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்காக பாஜக நிர்பந்தம் பண்ணிதான் இப்ப மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி மரியாதைக்குரிய திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை நிறுத்தி இருக்காங்க பாமக தலைமை அப்படிங்கிற மாதிரி இந்த மணி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா பாமக தலித்துகளுக்கு எதிரான கட்சியும் இல்ல, தலித்துகளுக்கு எதிரான இயக்கங்களை ஆதரிக்கக்கூடிய கட்சி இல்லைங்கிறது நம்ம நீண்ட காலமா நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம். தலித்களுக்கு எதிரான கட்சி பாமகன்னா அருந்ததியர்களுக்கு எதுக்கு நம்ம தனி உள் ஒதுக்கீடு வாங்கி கொடுக்கணும்? அதை யாரும் பேசுறது இல்லையே. தலித்துக்கு எதிராக மற்ற சமூகங்கள்லாம் ஒன்றா திரட்டி தான் அன்புமணி ஜெயிச்சாருங்கிறாங்க. அதுவே பொய்யான பிரச்சாரம் தான். கண்டிப்பா. அதுக்கு முன்ன அன்புமணி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு. அவர் சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போதுதான் தமிழ்நாடு அந்த தருமபுரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையா விரிவாக்கம் செய்யப்படுது. அதுக்கப்புறம் தான் அங்க மருத்துவக் கல்லூரி தருமபுரியில். அதுக்கு முன்ன தருமபுரியில் மருத்துவக் கல்லூரி கிடையாது. அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் சேலத்துல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 180 கோடி ரூபாய் மத்திய அரசுடைய நிதியை ஒதுக்கி சேலத்துல இன்னைக்கு மிகப்பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அனைத்து மருத்துவமும் இலவசமாக நடக்குது. அத்தனை கிரிட்டிக்கலான ஆபரேஷன், ஓபன் ஹார்ட் சர்ஜரி, கிட்னி ஆபரேஷன், இதெல்லாம் மிக முக்கியமான ஆபரேஷன் இன்னைக்கு அன்புமணி கொண்டு வந்த அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் இன்னைக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, பக்கத்துல இருக்க நாமக்கல், ஈரோடு இந்த பகுதியை சேர்ந்த ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு இலவசமா பல லட்சக்கணக்கான ரூபாய் செலுத்தி தனியார் மருத்துவமனையில செய்ய வேண்டிய நவீன அறுவை சிகிச்சையை இன்னைக்கு இலவசமா செஞ்சுக்கிறாங்கன்னா அது காரணம் அன்புமணி கொண்டு வந்த திட்டம். அன்புமணி கொண்டு வந்த இந்த திட்டத்தை பார்த்துட்டு தான் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த தருமபுரி மாவட்ட மக்கள் எல்லாம் அன்புமணியை பொது வேட்பாளராக ஏத்துக்கிட்டாங்க. இவர் மீண்டும் எம்பி ஆனா, இவருக்கு மீண்டும் ஒரு மந்திரி ஆனார்னா தருமபுரி மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பிரச்சனைக்கு இவராலதான் தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த மக்கள் நம்பினாங்க. அதனால 2014 தேர்தலில் அன்புமணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். இன்னைக்கு அந்த தொகுதி மக்கள் அன்புமணி தான் எதிர்பார்க்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதத்துல தான் தருமபுரி தொகுதி மக்களுக்கான பல போராட்டங்களை இன்னைக்கு அன்புமணி முன்னெடுக்கிறார். கண்டிப்பா. இந்த ஆள் என்ன சொல்றான், இந்த பீத்த பத்திரிகையாளர் மணி, அதிமுக கூட்டணி இல்லைன்னா இந்த தேர்தலில் பாமக தருமபுரி தொகுதியில் ஜெயிக்க முடியாதுன்றான். 2019 அதிமுக கூட்டணி வச்சான தோத்தம், அப்ப ஏன் ஜெயிக்கல? அப்ப அன்னைக்கு ஜெயிச்சிருக்கணும்ல. கண்டிப்பா. ஏன் அன்னைக்கு தோத்தம்? ஒரு திருடனை ஒருத்தன் பிடிச்சிட்டு அடிக்கிறான்னு வச்சுங்க ரோட்ல, அவன் கூட சேர்ந்து வரவனுக்கு 2 அடி விழுவும். ஆமா. அவன் திருடனே தெரியாது, சேர்ந்து வந்திருப்போம். திருடனுக்கு ஒரு அடியில பாதி இவனுக்கும் விழுகும். அதிமுக முறைகேடு, அதிமுக ஊழல், கடந்த ஆட்சியில அதிமுக நடத்திய முறைகேடு, இதெல்லாம் பார்த்து கோவப்பட்ட மக்கள் அவங்களுக்கு போட்ட அடியில 2 நமக்கும் போட்டாங்க. அதுதான் தருமபுரியில் தோத்தம். அந்த உண்மையை மறைக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா தோத்து போயிருவோம். நீங்களே 2014 அன்புமணி ஜெயிக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியோட தானே கூட்டணி தருமபுரியில். கண்டிப்பா. அந்த உண்மையை மறைக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி பாமகவோட கூட்டணி வச்ச போதுதானே பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாரு நாகர்கோயில்ல 2014 தேர்தல்ல. அப்புறம் இன்னைக்கு கூட்டணி வச்சா மட்டும் தோத்துருவோமா? அந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வளரல. அப்ப நரேந்திர மோடி பெருசா போக்கஸ் பண்ணாங்க. அது மட்டும் தான் தேர்தல் நடந்தது. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இருக்க அளவு கிடையாது.
அன்னைக்கே கண்டிப்பா சார். ஜெயிச்சோம். இன்னைக்கு எப்படி தோத்துருவோம்? எல்லாம் பயத்தில் நடுங்கிட்டு இருக்கிறது அவங்க. அதனால வந்து இவங்க தோத்துருவாங்கன்னு சும்மா வந்து பொய்யான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் காரணம். இவங்க சொல்றது எவ்வளவு பெரிய பொய்யான பித்தலாட்டங்கிறது தெரியுதா விஜயகுமார்? கண்டிப்பா கண்டிப்பா எவ்வளவு தவறான புள்ளி விவரங்களை மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க, எப்படி மக்களை கண்டிப்பா ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இந்த இந்த பீத்த பத்திரிகையாளர் எவனாவது ஒருத்தன் தமிழக அரசுடைய மதுபான கொள்கைக்கு எதிராக பேசுறானா? தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கடத்தல்ல திமுகவுடைய ஜாபர் சாதிக் இன்னை கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறான். அவனோட சம்பந்தப்பட்ட பலரை தேடிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி அவனா பேசுறானா? பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை மோசமான கொள்கைன்னு கூட விமர்சனம் பண்ணிட்டு இருக்கட்டும். அவன் யாரும் வந்து போதைப் பொருள் கடத்தல இல்ல. கண்டிப்பா போதைப் பொருள் கடத்தினது யாரு? திமுகவுடைய சென்னை மாவட்ட அயலகணி செயலாளர். அயலகணி செயலாளர் பேர் வைக்கிறது பதிலா போதைப் பொருள் கடத்தும் செயலாளர் வச்சிருங்களேன். ஏன் இவ்வளவு பேரு பிரச்சனை உங்களுக்கு? அதையெல்லாம் எவனு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கடத்தலாமா? போதைப் பொருள் விற்கலாமா? போதைப் பொருளை சாப்பிட்டு மாணவர் சமுதாயம், இளைஞர் சமுதாயம் சீரழிக்கலாமா? இந்த ஊடகங்கள், இந்த பத்திரிகையாளர்கள் முதல்ல அதெல்லாம் பேசணும். கண்டிப்பா மக்களை நல்வழிப்படுத்துறது தானே பேசணும். இளைஞர்களை நல்வழிப்படுத்துற வழி என்னவோ அதானே பேசணும். அதை விட்டு ஏன் சும்மா எல்லாம் பாமக மேல காஞ்சிட்டு இருக்கிறீங்க? மக்களுக்காக போராடுறவன குற்றவாளி கூண்டுல நிறுத்துறீங்க. குற்றவாளி எல்லாம் நிரபராதின் கூட நிறுத்திட்டு இருக்கிறீங்க. என்ன ஒரு அயோக்கியத்தனம்! ஒரு முறை வைரமுத்து வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தார். ஒரு பத்திரிகையாளர் நினைத்தால் புழுவின் உடம்பில் புலியின் ரத்தத்தை பாய்ச்ச முடியும். யாரு? வைரமுத்து எழுதின கவிதை. ஒரு பத்திரிகையாளர் நினைத்தால் புழுவின் உடம்பில் புலியின் ரத்தத்தை பாய்ச்ச முடியும்ன்றான். இந்த பத்திரிகையாளர் என்ன பண்றான் தெரியுமா? புலியோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சிட்டு புழுவையே திணிச்சிட்டு இருக்கிறான். இந்த வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு பெரிய யோகிய சிகாமணி மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. சார், இப்போ தர்மபுரி தொகுதி தலித்துகளுக்கு எதிரான இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் புரியுமா புரியலையான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு விழுப்புரம் பாராளுமன்ற தனி தொகுதியில போட்டி இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், 34 வயது மிக்க இளைஞர், அவர் வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியை சேர்ந்த ஒரு பட்டியல் சமுதாயத்தார். அவருக்கு பாத்தீங்கன்னா இப்போ விழுப்புரம் மாவட்டத்துல அந்த விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில மக்கள் வந்து நல்ல வரவேற்பு எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? முரளி சங்கர் ஏற்கனவே தருமபுரி மாவட்டத்துல ஒரு தொகுதியில வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டிக்கிட்டோம். நல்ல பேச்சாளர். இதை விட இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகள்ல அதிமுக, திமுக வேட்பாளர்கள்லாம் மக்களுக்கு கொண்டு போய் பணம் கொடுத்திருக்காங்க வாக்காளர்களுக்கு ஓட்டு வாங்குறது. ஆனா வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் பிரச்சனை. வன்னியர்கள் பாமக எல்லாம் வந்து தலித்துகளுக்கு எதிரான கட்சிங்கிறாங்க. தலித்தை கொண்டு வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறவர் கொண்டு வந்து விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளரா டாக்டர் ஐயா அறிவிக்கிறார் முரளி சங்கர். பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். எல்லா இடத்துலயும் வேட்பாளர் பணம் கொடுத்துட்டு இருக்கிறான். யாருக்கு? வாக்காளர்களுக்கு. ஆனா இங்க தேர்தல் செலவினங்களுக்காக பட்டியல் சமூகத்தை சார்ந்த அந்த வேட்பாளர் முரளி சங்கருக்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்குறாங்க. மக்கள் கொடுக்குறாங்க. தனிப்பட்ட ஒரு பெரிய மனுஷன் கொடுக்கல. ஜாபர் சாதிக்கு திமுகவுக்கு நிதி கொடுத்த மாதிரி கொடுக்கல. அல்லது லாட்டரி வியாபாரி ஆதவ் அர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கு நிதி கொடுத்த மாதிரி கொடுக்கல. முரளி சங்கருக்கு கொடுத்தது உழைக்கும் மக்கள், வன்னியர் சமூக மக்களும் பட்டியல் சமூக மக்களும் இன்னும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களும் முரளி சங்கருக்கு 1 லட்சம் ரூபாய் தேர்தல் செலவினங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க. அப்ப பாமக எதை நோக்கி போயிட்டு இருக்கு? கண்டிப்பா அது ஜாதி இல்லாத சமுதாயத்தை உருவாக்குற நம்ம பொய் சொல்ல தயாரா இல்ல. ஜாதி சண்டை இல்லாத சமூகத்தை உருவாக்குறோம். அனைத்து ஜாதியும் சமநிலையத்துக்கு வருவதற்கான அரசியல் பொருளாதார விடுதலை நோக்கி பாமக போகுது. வெறும் கலப்பு திருமணங்கள், ஜாதியை ஒழிச்சிருன்னு பொய்யான பிரச்சாரம் பண்ண பாமக தயாரா இல்ல. கலப்பு திருமணம் ஜாதியை ஒழிக்கும்னா
ஜவஹர்லால் நேரு மந்திரி சபையில் இருந்தாரு, டாக்டர் சுப்ராயன் தபால் தந்தி துறை அமைச்சர். அவரு கல்யாணம் பண்ணது வேற ஒரு சமூகம், வேற மாநிலத்தை சார்ந்த பெண். அவருடைய மகன் மோகன் குமாரமங்கலமும் ஜெனரல் குமாரமங்கலமும் பண்ணிக்கிட்டது கலப்பு திருமணம். மோகன் குமாரமங்கலுடைய மகன் ரங்கராஜன் குமாரமங்கலம் பண்ணிக்கிட்டது கலப்பு திருமணம். ரங்கராஜன் குமாரமங்கலத்துடைய மகன் மோகன் குமாரமங்கலம் கடந்த முறை வந்து ஓமலூர் தொகுதியில் எம்பி தொகுதியில் போட்டிட்டார் நினைக்கிறேன். ஓமலூர் எம்பி இல்ல, ஓமலூர் எம்எல்ஏ தொகுதியில் ஒரு முறை போட்டிட்டார். இவங்க எல்லாருமே கலப்பு திருமணம் தான். ஆனா அவங்க ஜாதி ஒழியவே இல்லை, ஜாதி அப்படியே தான் இருக்குது. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? நம்ம என்ன சொல்றோம், முதல்ல அரசியல் பொருளாதார விடுதலையை தேடுங்க, அரசியல் பொருளாதார விடுதலை அடைங்க, பொருளாதாரத்தை எல்லாரும் சமமாகணும். காரல் மார்க்ஸ் சொன்ன சோசலிசம், சக்திக்கேற்ற உழைப்பு, தேவைக்கேற்ற சம்பளம், இதுதான் பாமகவுடைய கோட்பாடு. கண்டிப்பா நாம அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதை நோக்கி போற நம்மளை இவங்க எல்லாம் குற்றம் சொல்றாங்க. கலப்பு திருமணம் வந்து ஜாதி ஒழிச்சு அப்படின்றாங்க. யாரு இன்னைக்கு முரளி சங்கர தருமபுரிலிருந்து கொண்டு வந்து எம்பி ஆக்குறதுனால ஜாதிய சமநிலை ஏற்படுமா? ஏற்படாதா? கண்டிப்பா செய்யறோமா இல்லையா? முரளி சங்கரை கொண்டு வந்து நாம வேட்பாளரை நிறுத்தினதுனாலதான் இன்னைக்கு எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. கண்டிப்பா நாம என்ன சொல்றோம், தாழ்த்தப்பட்ட சமூகத்துல ஒரு அரசு வேலைக்கு படிச்சு போயிடுற, சப் கலெக்டரா கூட போயிடுறோம்னு வச்சுக்க. நாம என்ன சொல்றோம், உன்னுடைய சமூகத்திலே ஒரு ஏழை பெண்ணுக்கு வாழ்வு கொடுங்க. முதல்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்துல முன்னேறவங்க எல்லாம் முதல்ல உன் சமூகத்தை முன்னேற்றுங்க. உன் சமூகத்துக்கு அரசியல் பொருளாதார விடுதலை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு நீ முன்னேறிட்டங்கிறதுக்காக முன்னேறிய இன்னொரு ஜாதியில் இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க முன்னேறது எப்படி ஜாதி ஒழிப்பாகும்? உண்மை சார். தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்த வசதியான பொண்ணை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் முன்னேறுவான். அந்த சமூகம் எப்படி முன்னேறும்? நாம வந்து அந்த போலியான முன்னேற்றத்துக்கு நாம தயாரா இல்லை. ஒட்டுமொத்த தலித் சமூகமும் முன்னேறணும், வன்னியர் சமூகம் முன்னேறணும், பிற்படுத்தப்பட்ட எல்லா சமூகமும் முன்னேறணும். ஆனாதான் எல்லாருக்கும் சமூக நீதி. அதனாலதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த ஏற்றத்தாழ்வுகள் கலைனுங்கிறதுக்காக போராடுற கட்சி பாமக தான். அதை இன்னைக்கு நம்ம விழுப்புரம் தொகுதியில நிரூபிச்சிருக்கோம். அது வாக்காளர்களே ஒரு வேட்பாளருக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாங்கன்றத இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் பேசல. யாராவது ஒருத்தன் பேசியிருக்கானா? இந்த பீத்த பத்திரிகையாளர் மணி பேசியிருப்பானா? சவுக்கு சங்கர் பேசியிருப்பானா? அந்த பிஸ்மின்னு ஒருத்தன் வாய்கிலி பேசியிருப்பான், அவன் பேசியிருக்கானா? அவன் பேச மாட்டான். எவனுமே பேசல. நீங்க உண்மையான இதை பண்ணி இருக்கணும். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் அரூர்ல இருந்து கொண்டு வந்து விழுப்புரத்தில் நிறுத்திருக்காங்க. அவருக்கு அந்த விழுப்புரம் மக்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. இது ஒரு சமூக மாற்றத்திற்கான அடையாளம், இது ஒரு சமூக முன்னேற்றத்திற்கான அடையாளம், இது தமிழினத்தின் ஒற்றுமை அப்படின்னு எவனும் பேச தயாரா இல்லை. இதை நாம தான் பேசணும். இனிமே நம்மளை பத்தி நாம தான் பேசியாகும். ஆகவே இவங்க நடத்துறது எல்லாமே பொய்யா பிரச்சாரம் தான். சார், இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கிட்ட வந்து அவர்களுடைய ஒரு பேட்டியில வந்து ஒரு சில செய்தியாளர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து தருமபுரி தொகுதியில வந்து இப்போ வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது வந்து பாமக வந்து இந்த வாரிசு அரசியலை வந்து மறுபடியும் முன்னெடுத்துட்டு வருது, வாரிசு அரசியல் பேசிஸ் தானே வந்து இவங்களுக்கு சௌமியா அன்புமணிக்கு வந்து சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாரு. அதாவது சௌமியா அன்புமணி வந்து திடீர்னு வந்து வாரிசா வந்துடல, அவங்க வந்து பசுமை தாயக அமைப்பு மூலியமா வந்து பல்வேறு கட்ட அந்த பணிகளை செஞ்சிருக்காங்க. அரசியல வந்து அன்னில இருந்து அவங்க வந்து தீவிரமா ஈடுபட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து திடீர்னு வந்து ஒரு வாரிசுக்கு வந்து அவங்க வந்து பதவி கொடுத்திருப்பாங்க, ஒரு போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க. இது எப்படி நீங்க வாரிசு அரசியலா பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய விளக்கத்தை கொடுத்திருப்பாரு. இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னக்கூடிய அதே ஈத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பசுமை தாயகம் வந்து எப்படிங்க அரசியல் கட்சியா இருக்கும், அதை எப்படி நம்ம அரசியல ஏத்துக்க முடியும், இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வந்து இங்க வந்து வேட்பாளரா வந்து போட்டியிடறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததே வந்து வாரிசு அரசியல்ல பேசுறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இல்ல, பசுமை தாயகம் அரசியல் அமைப்பு இல்லாம அது என்ன லைன்ஸ் கிளப்பா? லைன்ஸ் கிளப் ஒரு தொண்டு நிறுவனம். லைன்ஸ் கிளப் ஐக்கிய நாடுகள் சபை தான் அங்கீகரிச்சிருக்குதா?
அரசியல்ல சம்பந்தம் இல்லாத எதையுமே ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரிக்காது. பசுமை தாயகத்தை தமிழ்நாட்டிலேயே அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்க ஒரே அமைப்பு பசுமை தாயகம் மட்டும்தான். பசுமை தாயகம் சுற்றுச்சூழலை காப்பாத்துனா யாருக்கு கோரிக்கை விடுப்பாங்க? பசுமை தாயகமா அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்களா? அரசை தானே கோரிக்கை வைக்கிறோம், அரசை தானே கண்டிப்பா கேள்வி கேட்கிறோம். அப்புறம் எப்படி பசுமை தாயக அரசியல் அமைப்பு இல்லைன்னு சொல்றாங்க? இதுல இருந்தே இவங்களுக்கு அரசியலே தெரியலன்னு தான் அர்த்தம். யாருக்கு? இந்த பீத்த பத்திரிகையாளர் மணிக்கு அரசியலே தெரியல. ஏதோ வாய்க்கு வந்தா உளறி கொட்டிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதாவது ஏன் சௌமியா அன்புமணியை தேர்தல் நிறுத்தினாங்க? அதாவது முதல்ல தருமபுரி எம்பி தொகுதிக்கு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் அரசாங்கம். அந்த வேட்பாளர் சரியில்லைன்னா ஒன்னும் சௌமியா அன்புமணி கொண்டு போய் நிறுத்தல. அந்த வேட்பாளரும் சரியான வேட்பாளர் தான். தொடர்ந்து பாமகவுக்கு தன்னுடைய உழைப்பை கொடுத்துட்டு இருக்கிற வேட்பாளர் தான். சிறந்த செயல்பாடு உள்ள வேட்பாளர் தான். அதனாலதான் அவர் வேட்பாளரை அறிவிச்சாங்க. உடனே என்ன சொன்னாங்க இந்த பத்திரிகையாளர் எல்லாம்? அத்தனை பேரும் கூப்பாடு போட்டான். தோத்து போயிருவங்கனாலதான் அவங்க அன்புமணி தேர்தல் நிக்கல, தோத்து போயிருவங்கனாலதான் அன்புமணி மனைவி சௌமியா தேர்தல் நிக்கல சொன்னாங்களா இல்லையா? சொன்ன பின்னாலதான் நாங்க தோக்கறோமா ஜெயிக்கிறோமா அதை பத்தி கவலை இல்ல, நாங்க திரும்பவும் தேர்தல் நிக்கிறேன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அரசாங்கம் போட்டியிலிருந்து விலகி சௌமியா அன்புமணியை வேட்பாளராக அறிவிச்சாங்க. சௌமியா அன்புமணியை வேட்பாளராக அறிவிச்சத பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனே 100% ஏத்துக்கிட்டான். உங்களுக்கு என்ன கொடையுது? உன்னதான் பந்தியிலே உட்கார வேண்டாம், நீ என்ன இல ஓட்டன்னு இருக்கிற? இல்ல திமுகவுல இல்லாத வாரிசு அரசியலா? கண்டிப்பா திமுகவுல வாரிசு அரசியல் கேளுங்க. விஜயகாந்தோடைய தேமுதிக கட்சியில அம்மாளும் ஒரு வேட்பாளர், மகனும் ஒரு வேட்பாளர், மச்சான் ஒரு வேட்பாளர். நிக்கிறது 5 சீட்டு, 3 சீட்ல அவங்களே நின்னுட்டாங்க. அதெல்லாம் வாரிசு அரசியல் இல்லையா? திமுகவுல ஸ்டாலினுடைய மகன் கனிமொழி, கலாநிதி மாறன் இல்ல தயாநிதி மாறன், அப்புறம் அழகிரி மந்திரியா இருந்தாரு. குடும்பமே எல்லாம் எம்எல்ஏ. வீராசாமியோட மகன் கலாநிதி, திண்டுக்கல் பெரியசாமி மகன். அது ஒரு லிஸ்டே இருக்கு. நாம சொல்றது கலைஞர் குடும்பத்துல மட்டும் தான் சொல்றோம். இப்ப பொன்முடியோட மகனுக்கு தான் சீட் கொடுக்கல. ஆனா இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, திமுகவுடைய மிக பெரும் தலைவரா வட தமிழ்நாட்டுல திமுகவை தூக்கி நிறுத்தினதே வீரபாண்டியார். அந்த குடும்பத்துல யாருக்குமே சீட் இல்ல, அதை ஒண்ணும் பேசுறது இல்ல. கண்டிப்பா அந்த குடும்பத்தை திமுக ஒழிச்சிட்டாங்க. நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணாங்கன்றத. விசா காலத்துல அவங்க பண்ண தியாகத்தெல்லாம் இன்னைக்கு மறைச்சிட்டு அந்த குடும்பத்துல யாரும் எம்எல்ஏ கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சேலம் மாவட்டத்தில் அந்த குடும்பத்தையே முகவரி இல்லாம ஒழிச்சிட்டீங்க திமுக இருந்து. அப்படி இருக்கிறப்ப இவங்க பாமக வாரிசு அரசியல் எது கோப்பாடு போடுறீங்க? ஜாதி அரசியல்னு சொன்னீங்க, கடைசியா மத அரசியல்னு சொன்னீங்க, பிஜேபியினுடைய பி டீம்னு சொன்னீங்க, இவங்க வன்முறையில் ஈடுபடுறான்னு சொன்னீங்க. எதையாவது ஒண்ணு உருப்படியா நீங்க சொல்லிருக்கீங்களா? இவங்க சொன்ன இந்த 4 குற்றச்சாட்டை விட மக்களுடைய பிரச்சனைக்கு பல போராட்டங்கள் நடத்தினது பாமக தான். பாமக நடத்திய போராட்டத்தை போல திமுகவோ, அண்ணா திமுகவோ, காங்கிரஸ் கட்சியோ அல்லது விஜயகாந்தனுடைய தேமுதிகவோ, ஏன் மற்ற எந்த கட்சியாவதும் பாமகவை போல் மக்கள் நலன் சார்ந்து போராட்டங்களை கையில் எடுத்திருக்காங்களா? இளைஞர்களை சீரழிக்கிற நாட்டு சீட்டை தடை பண்றதுக்கு யார் காரணம்? திமுக காரணமா? இல்ல இந்த பீத்த பத்திரிகையாளர் மணி எல்லாம் பேசியிருப்பானா? நாட்டு சீட்டுனால தமிழ்நாட்டு இளைஞர்கள் சீரழிகிறாங்க, பல குடும்பங்கள் சீரழின்னு பேசியிருப்பாங்களா? தொடர்ந்து போராடினார் ஐயா. அதுக்கு பின்னாலதான் ஜெயலலிதா லாட்டு சீட்டை தடை பண்ணாங்க. மதுவுக்கு எதிராக பாமக போராடுது. இந்த பீத்த பத்திரிகையாளர் எத்தனை பேர் போராடினீங்க? ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு பேசியிருப்பீங்க. அப்படி சில பீத்த பத்திரிகையாளர் பேசியிருப்பாங்க. அப்படி சில ஊடகவியலாளர் இருக்கிறாங்க. அவங்களையும் நம்மளால லிஸ்ட் போட முடியும். ஆமா, நாமளே பார்த்தோம்ல ஒரு சில இதுல. அது சாராயத்துக்கு எதிராக போராடுறவங்களா உங்களுக்கு ஜாதி கட்சி, சாராயம் விக்கிறவன்லாம் நீதி கட்சியா? அத கேளுங்க முதல்ல. கண்டிப்பா சார். இதெல்லாம் கேட்டா தொண்டர்களுக்கு பாமகவுக்கு பிளவு, தொண்டர்களுக்கு பாமகவுக்கு பிளவு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியுமா?
ஐயா சொல்றது ஏத்துக்கிறோம். ஏன்னா இடஒதுக்கீட்டுக்காக யார் சொல்லி ஐயா போராடல. அவராதான் வந்து மக்களை திரட்டினாரு, போராட்டத்தை நடத்தினாரு, 21 உயிர்களை பலி கொடுத்தோம், இடஒதுக்கீட்டை வாங்கணும், 118 ஜாதி இன்னைக்கு அனுபவிக்கிறான்னு எவனா பேசுறானா? ஒரே ஒருத்த மனுஷன் தான் பேசியிருந்தா, அந்த ஆளையும் கொண்டு விட்டாங்க. யாரு? பழனி பாபா. அதுக்கு பின்னால வந்து நமக்காக இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தான்னு பேசுறது யாரும் இல்ல. இப்ப வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்த பின்னால சில பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர்கள் எல்லாம் பேசினாங்க, வந்தாங்க, கூடனாங்க. பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர்கள்லாம் ஒன்னாக்கன உடனே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளி பிடிச்சிருச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு பாமக போராடுதுன்ன உடனே திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து இந்த பீத்த பத்திரிகையாளர் மணி மாதிரி ஆளுங்களை தூண்டி விட்டு இவங்க நடத்துற போராட்டத்தை மக்கள் மத்தியில இருந்து மறைக்கணும். அந்த வேலையை தான் இந்த பீத்த பத்திரிகையாளர் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல இந்த மணி, சவுக்கு சங்கரு, இன்னும் சிலர்லாம் இருக்காங்க. இந்த பிஸ்மின்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை நாளைக்கு வச்சுக்குவோம், அடுத்து அவனுக்கு ஒரு கச்சேரி வச்சிருவோம். அதனால இவங்கெல்லாம் வந்து வேணும்னு திட்டமிட்டு பாமகவின் மீது அவதூறு கிளப்புவதற்காக, பாமக மக்களுக்காக நடத்திய போராட்டங்களை மக்கள் மத்தியிலிருந்து மறைப்பதற்காக, மக்கள் நினைவிலிருந்து அதை தூக்கி எறியணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க நடத்துற பித்தலாட்ட பிரச்சாரம் தான் இது எல்லாமே. சார், இப்போ அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற போர்வையில வந்து பிரபல யூடியூப் சேனல்கள் மற்றும் இதர சமூக வலைதளங்களுடைய பக்கங்கள்ல வந்து அடிக்கடி வந்து பேட்டி கொடுத்துறது தான் மணி அப்படிங்கிறவரு. இவர் பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி கழிச்ச பேட்டியில வந்து என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவுக்கும் அமைச்சர் KN நேருவுக்கும் வந்து எதையோ வந்து ஒரு மோதல் இருந்ததாகவும், அப்படி அந்த மோதலை வந்து சொல்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டு திமுக வந்து அவர் விமர்சனம் பண்ற மாதிரியே பேசிட்டு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா திமுக வந்து 40 தொகுதியிலும் ஜெயிக்கும், அந்த ஒரு தொகுதியில வந்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை வந்து எப்படி அவங்க விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அதாவது அந்த பேட்டியோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா திமுக வந்து குறை சொல்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த பேட்டி முடியும் போது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து திமுகவுக்கு சார்பா அந்த பேட்டியை முடிச்சிருப்பாரு. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இதுல இருந்து எந்த நடுநிலையோட அவர் இருக்காரு? அவங்களுக்கு நடுநிலையெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இவங்க கையில கிடைச்சிருக்க அரசியல் விமர்சனங்கிறது குரங்கு கை பூ மாலை. குரங்குன்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நீங்க நம்ம சேலம் மாவட்டத்துல, இப்ப நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, அந்த மலையில தான் ஒரு காலத்துல குரங்கு நிறைய வாழும். இப்பவும் குரங்கு நிறைய இருக்கு. அந்த குரங்கு கூட்டத்துல கொண்டு போய் நடுவு இந்த மணியை உட்கார வச்சிங்கன்னு வச்சுக்கீங்க, குரங்கு எது மணி எதுன்னே தெரியாது. நீங்க வந்து ரொம்ப அலசி ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் தான் வந்து மணியை நீங்க குரங்கு கூடதான் தனியா பிரிச்சுட்டு வர முடியும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, குரங்கிலிருந்து தோன்றிய மணிங்கிறதுக்கு அசைக்க முடியாத விஞ்ஞானபூர்வமான ஆதாரமே இந்த மணிதான். அதுக்கு மிகப்பெரிய ஆதாரமே மணியை பாத்தீங்கன்னா நீங்க வேற எந்த ஆதாரமும் தேவையில்லை. விஞ்ஞானிகள் சொன்னதை அப்படியே ஏத்துக்கலாம். அப்படிப்பட்ட இந்த ஆளு அது பம்பரம் சின்னம் ஒதுக்கல அப்படிங்கிற பிரச்சனையில வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி KN நேருவுக்கும் துரை வைகோவுக்கும் திருச்சியில பொதுமக்கள் மத்தியில ஒரு சின்ன சலசலப்பு வந்திருக்கு. அதை பற்றி குறிப்பிடும் போதுதான், அது பம்பரம் சின்னத்துல ஏன் மதிமுக நிக்க கூடாது, ஏன் வந்து உதயசூரியன் சின்னத்துல மதிமுக நிக்க கூடாது, பம்பரம் சின்னத்தை வந்து நீங்க வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் 20 நாள்ல ஒரு புது சின்னம் கொடுக்குறாங்க, பம்பர சின்னம் இல்ல, ஒரு புது சின்னம் கொடுக்கும் போது நீங்க 20 நாள்ல மக்கள் மத்தியில எப்படி கொண்டு போய் அந்த சின்னத்தை அடையாளப்படுத்துவீங்க? அதனால உதயசூரியன் சின்னத்தில் நின்னா 40 தொகுதி வந்து திமுக ஜெயிச்சிரும், 40 தொகுதி வெற்றி பெறக்கூடிய அளவுல திமுக இருக்கு, இந்த ஒரு தொகுதி எப்படி அவங்க இழப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி பார்த்தா வைகோ இவங்க கட்சி விட்டே வெளியே அமைச்சிருக்க இல்ல? கண்டிப்பா சார். 97ல ஏன் திமுக கட்சி விட்டு வெளியே அமைச்சாங்க? ஏன்னா திமுக ரொம்ப யோக்கிய சிகாமணி மாதிரில பேசுறாங்க. வைகோ கட்சி விட்டு வெளியே போய் ஜெயலலிதா ஆட்சி வீழ்த்துறதா என்னுடைய குறிக்கோள்னு சொல்லி எழுச்சி நடைப்பயணம் ஆரம்பிச்சு கடைசியா கொண்டு போய் போயஸ் தோட்டத்திலேயே முடிச்சாரு. அதை யாரும் பேச மாட்டாங்க. ஆனா பாமக கூட்டணி வச்சது பேசுவாங்க. பாமக கூட்டணி வச்சது மட்டும் ஆளாளுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க. வைகோவும் தான் மாறி மாறி கூட்டணி வச்சிருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் தான் மாறி மாறி கூட்டணி வச்சிருக்கு. இதை பத்தில பேச மாட்டாங்க. திமுக செய்யற தவற நியாயப்படுத்துறதுக்காக வந்து மணி அதை பேசியிருக்காரு.
இதுதான் வந்து இவங்களுடைய திராவிட சிந்தனை. இதற்காக தான் வந்து அவங்க வந்து திமுகவுக்கு வாடகை வாயன்களா செயல்படுறாங்க. திமுகவுடைய எடுபடிகளா, திமுகவுடைய ஏவலாளா இந்த மணி போன்ற சிம்பன்சிங் எல்லாம் இருக்குது, இந்த குரங்குங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நாம அப்பப்போ வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இவன் எவனும் தயாரா இல்லை, அல்லது நம்ம கூட நேரடியா உட்காந்து விவாதம் பண்றதுக்கு இவன் எவனும் தயாரா இல்லை. நாம தயாரா இருக்கோம். வா உட்காரு, பேசுவோம் ரெண்டு பேரும். நீ என்ன சொல்ல வரவா, நான் சொல்ல வரவா, சொல்லுவோம். மக்கள் தீர்மானிக்கிட்டு யாரு சரி தவறுங்கிறத பொதுமக்கள் மத்தியில விவாதம் பண்ணுவோம். நீங்க என்ன 4 செவத்துக்கு மத்தியில உட்காந்து விவாதம் பண்றீங்க? மேடையை போடுங்க, தேதி குறிங்க, நாங்க வந்து உட்காரோம். நீ வை குற்றச்சாட்டை பார்ப்போம். சும்மா 4 செவத்துக்கு மத்தியில உட்காந்து கத்திட்டு போயிட்டா நீங்கெல்லாம் ஊடகவியலாளரா? நீங்கெல்லாம் பெரிய பத்திரிகையாளரா? இதுல மூத்த பத்திரிகையாளர், பீத்த பத்திரிகையாளர் பேர் வைங்க. இனிமே உங்களை பேட்டி கூப்பிடலாம், பீத்த பத்திரிகையாளர் மணின்னு பேர் வைங்க. மூத்த பத்திரிகையாளர் சொல்லி பத்திரிகை உலகத்தை அவமானப்படுத்தாரு சார். இப்போ அவரே அதே மணிதான் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருப்பாரு, தமிழக வாக்காளர்கள் வந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் வந்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற முடிவை எடுப்பாங்க. அதை வச்சுதான் வந்து தமிழகத்துல வந்து இந்த தேர்தலே வந்து தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எந்த அளவு சார் உண்மை நினைக்கிறீங்க? இவங்க எப்படி முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்கன்றது தெரியுதா? இவங்க எப்படிப்பட்ட ஒரு போர்வையில் வடிகட்டி பொய்ய மக்கள் மத்தியில சொல்லிட்டு இருக்கான்னு நல்லா தெரியுதா? தமிழக வாக்காளர்கள் 48 மணி நேரம் இருக்கும் போதுதான் முடிவெடுப்பாங்கன்றாங்க. இந்த ஆள் எப்படி முதல்ல 40 தொகுதியில திமுக ஜெயிக்குன்னு சொன்னான்? இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? 19ஆம் தேதி தேர்தல், கிட்டத்தட்ட இன்னும் 25 நாட்கள் இருக்குது. எப்படி 40 தொகுதியில் ஜெயிக்கிறது திமுக விட்டு கொடுக்காதுன்னு சொல்ற? 48 மணி நேரத்துக்கு முன்னதான் வாக்காளர்கள் முடிவெடுப்பாங்கன்ற. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை ஊடகத்தில் நடத்திட்டு இருக்கிறீங்க. மக்களை எப்படி நீங்க திசை திருப்புறீங்க? அந்த 48 மணி நேரத்தில் அந்த மக்கள் என்ன முடிவெடுக்கணுன்ற நிலைமைக்கு அந்த மக்களை கொண்டு போய் திசை திருப்புற வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. 40 தொகுதியில திமுக ஜெயிக்குன்னு இவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. அந்த மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றதுக்கு, மூளை செலவை செய்யறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு, மக்களை மடைமாற்றம் செய்யறதுக்கு தான் இந்த மாதிரி பேட்டிகள்லாம் இந்த வாடகை வாயன்களை வச்சு திமுகவும் அண்ணா திமுக இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்குதான் இவங்க எல்லாம் மூத்த பத்திரிகையாளர், இந்த பீத்த பத்திரிகையாளர்லாம் மூத்த பத்திரிகையாளர் இவங்களுக்கு இவங்களே பேர் கொடுத்துக்கிறாங்க. இவர் என்ன பத்திரிகை துறையில இருந்து சாதிச்சு கிழிச்சாரு? இந்த திமுகவுடைய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 38 பேர் இருக்கிறாங்கல்ல திமுக கூட்டணியில் இருக்கிற சேர்த்தி, இவங்கெல்லாம் 5 வருஷமா என்ன கிழிச்சாங்க, என்ன சாதிச்சாங்க? 38 பேரை கூட விட்டுருங்க. வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை 3 தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அந்த சென்னை மாநகரமே மழை வெள்ளத்தால் தத்தளிச்ச பொழுது இந்த 3 பேர் எங்க இருந்தாங்க? இவங்க என்ன கிழிச்சாங்க? இன்னைக்கு கையில ஊன்றுகோல் போட்டுக்கிட்டு ஓட்டு வாங்க மட்டும் வர தெரியுத, மக்களை பார்க்க வர தெரியுது தமிழச்சி தங்கபாண்டியன் அந்த மழை காலத்துல எங்க இருந்தார்? எங்க ஒளிஞ்சு இருந்தார்? கேட்கணுமா வேணாமா? அதனாலதான் ஒருவேளை காளிமுத்து வந்து அன்னைக்கு இருந்தப்ப, ஒருவேளை காளிமுத்து இன்னைக்கு இருந்திருந்தா ஜெயலலிதாவை மேக்கப் மேடகைன்னு சொன்னதுக்கு பதிலா தமிழச்சி தங்கபாண்டியன் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். கண்டிப்பா சார், தமிழச்சி தங்கபாண்டியன் தான் மேக்கப் மேடகைன்னு சொல்லியிருப்பாங்க. இதை பத்தி பேசுறதுக்கு எந்த ஊடகவியலாளர்கள் தைரியம் இருக்கா, தெம்பு இருக்கா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா தேர்தல் வந்துருச்சுனாவே அந்த 5 ஆண்டுகள் அதுக்கு முன்னா அந்த எம்எல்ஏ எம்பி என்ன பண்ணாங்கன்னு அதாவது தொகுதி உலா போவாங்க. யாரு? பத்திரிகையாளர்கள். இந்த இவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்துல போய் மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்பாங்க. இங்க சாலை சரியில்லை, இங்க பாலம் சரியில்லை, இந்த 5 வருஷத்துல இவங்க இதை செய்யல. அதுல கூட ஒரு நேர்மை இருந்தது. இந்த அளவுக்கு ஊடகங்கள் வளர்ந்தது பின்னால எல்லாருமே பிசினஸ்லயே இறங்கிட்டானுங்க. பிராடு பசங்க. எம்ஆர் ரத்த கண்ணீர்ல சொல்ற மாதிரி ஊடகம்னு சொல்றவன் எல்லாமே இந்த நடுநிலையாளர், மூத்த பத்திரிகையாளர், முற்போக்கு சிந்தனையாளர், இவன் எல்லாமே முழு நேர வியாபாரி ஆயிட்டான். வியாபாரியா இருந்தா கூட பரவாயில்ல, முழு நேர ஊடக விபச்சாரி ஆயிட்டான்.
அதுல முதன்மை விபச்சாரி இந்த மணி. மிக்க நன்றி சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களோட இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சு எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையா விளக்கம் கொடுத்தீங்க. மீண்டும் உங்களை வேற ஒரு இதே மாதிரியான நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் விஜயகுமார்.